என் தங்கமே, நாளை உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒருவரை சந்திக்கப் போகின்றாய். இவர் யாரென்று தெரிந்தால் நிச்சயமாக என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சி அடைவாய். உன் அப்பன் கருப்பன் இவரை உன்னை சந்திக்க வைப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. எதையுமே விளையாட்டாக நினைத்து என் குழந்தை நீ கடந்து சென்று விடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் இந்த கருப்பன் ஒருபொழுதும் விளையாடியது கிடையாது. எது உனக்கு கிடைக்க வேண்டுமோ, எது உனக்கு நடக்க வேண்டுமோ அதை சரியான நேரத்தில், சரியான தருணத்தில் கருப்பன் உன் கைகளில் ஒப்படைத்திருக்கின்றேன். நீ இழந்த பல விஷயங்களையும் உனக்கு நான் கொடுத்திருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இன்று உன் அப்பன் உன் வாழ்க்கையில் உனதாக்கி கொடுக்க வேண்டி நினைக்கின்ற விஷயம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் பொழுது என் குழந்தை நீ எதற்குமே கலங்கியது கிடையாது. எல்லா விஷயங்களையும் மன வலிமையோடு எதிர்கொள்கின்ற மனப்பக்குவத்தை கொண்டு நீ இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் எதிர்கொள்ள துணிந்து நிற்கின்றாய் அல்லவா? உன்னுடைய இந்த துணிச்சலான உன்னுடைய எண்ணங்கள் இனி உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு அதிசயத்தையும் நடத்தத்தான் வேண்டும். உன்னை இப்படியே விட்டு விட்டோமானால் என் குழந்தை பாதியிலேயே நீ இந்த வாழ்க்கையை முடித்து கொள்ளவும் வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் எல்லாமும் ஒரு அளவிற்குத்தான் என்று சொல்வது போலத்தான் உன்னுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. இவ்வளவுதான் தாங்க முடியும் கருப்பா, இதற்கு மேல் என்னால் முடியாது என்று நீ சொல்லிவிடுவாய். அப்படி ஒரு வார்த்தையை நீ சொல்லிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் கருப்பன் இன்று உன்னிடத்தில் இந்த விஷயத்தை பேச வந்திருக்கின்றேன். நாளை நீ நிச்சயமாக இவரை சந்திக்க வேண்டும். அப்படி சந்தித்தால் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற பல யதார்த்தமான விஷயங்கள் உனக்கு என்னவென்று புரிய வரும். நாம் எதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் நமதாக ஏற்றுக்கொள்கிறோம், எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு எந்தெந்த சூழ்நிலைகளில் கிடைக்கின்றது, நாம் படுகின்ற கஷ்டங்கள் இதில் எவ்வளவு, தெய்வம் நமக்கு இதில் செய்து கொடுப்பது என்ன என்பதனை எல்லாம் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இந்த கருப்பன் நான் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ சரியாக எப்பொழுதும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையையும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது. உனக்காக என்றும் உன் அப்பன் கருப்பன் நான் வருகிறேன் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை உண்மைகளும் என்னவென்று தெரிந்துவிடும். அதுபோலத்தான் நீ நாளை சந்திக்கக்கூடிய நபர் உன் வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒருவர் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கருப்பன் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் உனக்கு நம்பிக்கை இருக்கும் என்றால் மட்டுமே தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்கலாம். இல்லை, என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை, ஏதோ நீ சொல்கிறாய், நானும் கேட்கிறேன், என்னதான் நடக்கும் பார்க்கலாம் என்று நீ என்னை சோதிக்க நினைப்பாயானால் கருப்பன் உன்னை சோதிக்க வேண்டிய நிலை வந்துவிடும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. ஏனென்றால் உன்னுடைய நன்மைக்காக நான் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு பார்த்து பார்த்து தந்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு எது சரி, எது சரிப்பட்டு வராது என்பதனை தெரிந்து புரிந்து நான் ஒவ்வொன்றையும் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நீ எந்த ஒரு விஷயத்திலும் கருப்பனின் வார்த்தைகளை மதிக்காமல் சென்றுவிடக் கூடாதல்லவா? எந்த சூழ்நிலையிலும் ஒரு அடி கூட நீ பின்வாங்கிவிடக் கூடாதல்லவா? அதற்காகத்தான் இந்த கருப்பன் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை என்னவென்று சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னோடு எப்பொழுதும் இந்த கருப்பன் நான் இருந்து நடத்தக்கூடிய விஷயங்களை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நான் நடத்தக்கூடிய உண்மைகளை நீ நம்பிக்கையோடு என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லா சூழ்நிலைகளையும் என் பிள்ளை நீ உணரும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரிந்துவிடும். இனியும் எதையெல்லாம் நாம் கடந்து இந்த வாழ்க்கையை வாழப்போகிறோம் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து விடுவாய். உன்னோடு அப்பன் நான் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய சிந்தனைகளும் அதிகமாக வேண்டாம். நான் ஒருவரை சந்திக்க சொல்கின்றேனாம், அப்படியானால் இதில் நமக்கு ஏதோ ஒரு நன்மை மட்டுமல்ல,
கருப்பன் காரணமில்லாமல் எதையும் சொல்ல மாட்டான் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நமக்கு நல்லது நடக்க வேண்டி இங்கு யாரும் யோசிப்பதில்லை. அதே நேரத்தில் நமக்கு நடக்கின்ற கஷ்டங்களைக் கண்டு கைகொட்டி சிரிக்க இங்கு காத்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு மத்தியில் உன்னை நான் தலை நிமிர வைக்கத்தான் இத்தனை போராட்டங்களையும் போராடி கொண்டிருக்கின்றேன். இவர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை எப்படியாவது இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததை சாதித்து விட வேண்டும் என்றுதான் நான் யோசிக்கின்றேன். எனக்கு நீ நிச்சயமாக ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். என் பிள்ளையே, எதை வேண்டுமானாலும் சாதித்து விடலாம் என்ற உணர்வுதான் தன்னம்பிக்கை மற்றும் தோல்விகளிலிருந்து மீண்டும் எழும் உத்வேகத்தையும் கொடுக்கும். அதனால் எப்பொழுதுமே தன்னம்பிக்கை என்ற ஒன்றை மட்டும் நீ விட்டு விடாதே. எதையும் தாங்கும் மன வலிமை ஒன்று உனக்குள் இருந்தால் தோல்விகளை துவைத்து காய போட்டு விடலாம். ஒருவனினுடைய வெற்றிக்கு முன்னால் வேண்டுமானால் பரிசும் பாராட்டுகளும் இருக்கலாம். ஆனால் அவனுக்கு பின்னால் எப்பொழுதும் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்ன தெரியுமா? அவமானங்கள், நிராகரிப்புகள், தோல்விகள். இந்த மூன்றும் தான் பின்னால் நின்று அவரை இயக்கியது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். மாற்றி யோசனை செய்யாமல் மாற்றங்கள் ஒருபொழுதும் வந்து விடாது. முடியாது என்பது முற்றுப்புள்ளி. அதே நேரத்தில் முடியும் என்று நீ நினைப்பது உன்னுடைய வெற்றியின் புள்ளி என்பதனை மறந்து விடாதே. புத்திசாலியா அல்லது முட்டாளா என்பது வாழ்க்கையில் உனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பெயர் அல்லவா? எல்லா நிலையிலும் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டுதான் ஒருவன் புத்திசாலியாகவோ அல்லது முட்டாளாகவோ மாறிவிடுகின்றான். வாழ்வின் பாடத்தை கற்றுக்கொள்ள பெற்றோர்கள் கடந்து வந்த பாதையை நாம் என்னவென்று அறிந்து கொண்டாலே அது போதும். நிறைய காயங்களுக்கு பிறகுதான் கனவுகள் எல்லாம் இங்கு நனவாகும் என்பதனை மறக்கக்கூடாது. இருளாக வாழ்க்கை என்றுமே இருந்து விடுமோ என்று கவலைப்படாமல் கனவுகள் முளைப்பதும் இந்த இருளில்தான் என்பதனை உணர்ந்து அதற்கு ஏற்றது போல நீ நடந்து கொண்டால் போதும். தோல்வியாளர்கள் சாக்கு போக்குகள் சொல்கின்றனர். வெற்றியாளர்கள் எப்பொழுதும் உழைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. சாதிக்கும் எண்ணம் ஆழ் மனதில் தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் எது இல்லை என்றாலும் சாதிக்க முடியும். உன்னுடைய விடா முயற்சியினை மட்டும் கைகொண்டு வாழ்க்கையில் தவறுகளை செய்ய பயப்படாதே. ஏனென்றால் தவறுகளிலிருந்துதான் இங்கு எதையும் கற்றுக்கொள்ள முடியும் என்பதனை மறக்காதே. எந்த இடத்தில் இருக்கின்றோம், என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்பது முக்கியமல்ல. எங்கு இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கின்றோமா என்பதுதான் முக்கியம். அகப்பட்ட துளிதான் மழையாகும், அடைபட்ட விதைதான் மரமாகும், உழப்பட்ட நிலம்தான் பயிராகும், உடைப்பட்ட மனமே திடமாகும் என்பதனை நீ மறக்காதே. துயரங்கள் துரத்தும், துவண்டு விடாமலும், கவலைகள் நெறிக்கும், கலங்கி விடாமலும், தோல்விகளை வேள்விகளாக்கி தடைகளை உடைத்தெறி. தடம் பதித்து சிகரம் தொடு. லட்சியத்தை நீ எப்பொழுதும் உனக்குள் வைத்திரு. நிச்சயம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உனக்கு வெற்றி கிடைக்கும். பாதை இல்லாத பொழுதும் உன் பாதங்களை பதிய வைத்து கொண்டே இரு. புதிய பாதையாக அது மாறும். நீ உயரும் பொழுது சில விமர்சனங்கள் வரும். அதை பொருட்படுத்தாமல் இருந்தால் வெற்றியும் புகழும் உனக்கே சொந்தம் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். துவண்டு போவாயே தவிர ஒருபோதும் தோற்று போக மாட்டாய். முதலில் உன்னை நேசி. உன் உடல் உள்ளமும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் நீ வைத்துக்கொள். முடிந்த அளவிற்கு இயற்கையை அதிகமாக சார்ந்து இரு. இயற்கையை அதிகமாக நாடுகின்றவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் சட்டென்று எந்த ஒரு நோய்களுக்கும் ஆளாகிவிட மாட்டார்கள். காலம் கடந்து சென்றாலும், மனமுடைந்து நின்றாலும், கனா கரைந்து விட்டாலும், உறவுகள் உதறிச் சென்றாலும் நீ உனக்காக இருக்க வேண்டும். உன்னுடைய லட்சிய கனவை துரத்தி நீ அடைய வேண்டும். வழி என்று ஒதுக்கி விடாதே. அதுதான் உன்னை வலிமையாக்கும். தோல்வியை கண்டு துவண்டு விடாதே. அதுவே உன்னை வெற்றியாளனாக மாற்றும். என் குழந்தையே, வெற்றி அவ்வளவு தூரத்திலும் இல்லை, தோல்வி அவ்வளவு பக்கத்திலும் இல்லை. இதை எண்ணிக்கொண்டு போராடினால் நிச்சயமாக உனக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். என் பிள்ளையே, தேடினால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று கிடைக்கும். சில சமயங்களில் தேடியது கிடைக்கும், பல சமயங்களில் தேடாததும் சேர்ந்தே கிடைத்துவிடும். அழுகை தோல்வியைக் கண்டு துவண்டு போய் நீ அழுவதை நிறுத்து. உன் அழுகையினால் எதுவும் இங்கு மாறப்போவது கிடையாது. நீ சிந்திய கண்ணீர் துளிகள் காய்வதற்குள்ளாகவே புறப்பட்டு விடு. தோல்வியை ஏறும் ஏணியாக மாற்றிக்கொள்.
தோல்வியே வெற்றிக்கான முதல் படி என்பது நான் சொல்லித்தான் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அழுவதை நிறுத்தினாலே தானாகவே உனக்கு பாதைகள் தெரிய தொடங்கிவிடும். சிறகாகவோ இறகாகவோ இருப்பதென்பது அவ்வளவு எளிதல்ல. பார்ப்பதற்கு மென்மையாக தெரிந்தாலும் பறப்பதற்கான வலிமையையும் வலியையும் அவையே தாங்குகிறது என்பதனை மறக்கக்கூடாது. வாய்ப்பு என்பது ஆகாய விமானம் போன்றது. அனுமதி சீட்டை பயன்படுத்தியவரை ஆகாயத்தில் பறக்க முடியும். அதிர்ஷ்டம் என எண்ணியவர்களால் ஆகாயத்தை மட்டுமே வாடிக்கையாக வேடிக்கை காணலாம் என்பதனை மறக்காதே. எடுத்த முயற்சியில் தோல்வியடைந்தால் அடுத்த முயற்சியை வெற்றி பெற செய். அதுவே ஒரு வீரனுக்கு மிக பெரிய அழகு என்பதனை மறந்து விடாதே. தெரியாத விஷயங்களை எல்லாம் ஒருபோதும் பேசாதே. புரியாததை எல்லாம் புரிந்து கொள்ள முயற்சிக்காதே. தற்பெருமையை தானாகவே ஏற்படுத்தி கொள்ளாதே. எதிலும் முந்திக் கொண்டு செல்லாதே. தெரியாததை கேட்பதற்கு தயங்காதே. என் குழந்தையே, அப்பன் சொல்வது என்னவென்று புரிகிறதல்லவா? தெரியாத விஷயங்களை பேசி நீயாகவே உன்னுடைய மரியாதையை கெடுத்து கொள்ளாதே. புரியாத விஷயத்தை நீ புரிந்து கொள்ள முயற்சிகள் செய்வது எப்பொழுதும் உனக்கு என்ன பலன்களை கொடுக்கும் என்பதை பொறுத்து. தற்பெருமையை தானாகவே ஏற்படுத்தக்கூடாது. நான் அப்படி நான் இப்படி என்று நீயாகவே உன்னை பெருமைப்படுத்தக்கூடாது. எந்த விஷயத்திலும் பொறுமை காத்து செல்ல வேண்டும். அவசரப்பட்டு முந்திக் கொண்டு செல்லாதே. தெரியாத விஷயங்களை கேட்பதற்கு ஒருபோதும் தயங்கக்கூடாது. அதை தெரிந்து கொள்வதில் உன்னுடைய முயற்சி எப்பொழுதும் இருக்க வேண்டும். சரி என் குழந்தையே, நாளைய தினம் நீ செல்ல வேண்டிய இடம் என்னவென்று தானே கேட்கின்றாய்? கருப்பன் உன்னை எங்கே சொல்லப் போகின்றேன் என்று யோசித்து கொண்டிருக்கிறாயா? நாளைய தினம் ஆடி 18ஆம் பெருக்கு நாள். என் குழந்தையே, நீ காவேரி தாயை வணங்க வேண்டிய நாள். உன் வீட்டில் இருக்கின்ற நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சந்தனம் குங்குமமிட்டு அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டிய நாள். நமக்கு கிடைத்த நீருக்கு நன்றி சொல்ல வேண்டிய நாள். நீரின்றி இங்கு எதுவும் இல்லை எனும் பொழுது அந்த நீரை உனக்கு கொடுத்த தெய்வங்களுக்கு நீ நன்றி சொல்ல வேண்டிய நாள். குறிப்பாக நாளைய தினம் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அது உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியானால் என் பிள்ளை, நாளை முதலில் உன் குலதெய்வத்தை வணங்கு. உன் குலதெய்வத்தை காணச் செல். உன் குலதெய்வம் உனக்காக ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நடத்தி முடித்துவிட்டு காத்து கொண்டிருக்கின்றார்கள். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற துரோகத்தை அழிக்கச் சென்று வெற்றியை பெற்று திரும்பி இருக்கின்றார்கள். நிச்சயமாக நாளை ஆடி பெருக்கு நாளில் அவர்களை சந்தித்தாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் அது மிகப்பெரிய அளவிலான நம்பிக்கையை கொடுக்கும். அவர்களிடமிருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டத்தை என்னவென்று உணர்த்தும். என் குழந்தையே, அதனால் நாளை நீ செல்ல வேண்டிய இடம், நீ காண வேண்டியவர் உன்னுடைய குலதெய்வம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, உலகில் சாதனையாளர்கள் பலரை நீ சந்தித்திருப்பாய். அந்த வரிசையில் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய அவமானம் உனக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்கள் ஏராளம். உனக்குள் இருக்கும் உன்னை நீ அறிந்துவிட்டால் இந்த உலகை வெல்லக்கூடிய வலிமை உனக்கு கிடைத்துவிடும். முட்களையும் ரசிக்க கற்றுக்கொண்டால் இந்த வாழ்க்கையில் வழிகளும் பழகி போகும். முயன்று பார்ப்பதில் எந்த பிழையும் இல்லை. நிச்சயமாக மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்து பார். என் பிள்ளையை, தடைகள் பல வந்தாலும் தாவிச் சென்று ஓடு. சோதனை காலத்தை தூக்கி போட்டுவிட்டு சாதனை காலத்தை நோக்கி அடி எடுத்து வை. உயிர் போகும் தருணத்திலும் சாதனை என்ற ஒன்று இல்லாமல் ஒரு அடி எடுத்து வைக்க நீ முன் வந்து விடாதே. நீ யார் என்று இந்த உலகத்திற்கு காட்டும் நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை, கூடிய விரைவில் உள்ளது என்பதனை மறந்து விடாதே. என்னை புரிந்து கொண்டமையால் நீ என்னை அவமானப்படுத்தினாய். என்னை அவமானப்படுத்தியதனால் நான் உன்னை புரிந்து கொண்டேன் என்று சொல்லி உன்னை யார் அவமானப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு நன்றி சொல்ல பழகு. எப்பொழுதுமே எல்லோருக்கும் நன்றி சொல்ல பழகும் நம் வாழ்க்கை நிச்சயமாக நமக்கு நல்லதை நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எப்பொழுதும் போல நீ சாதிக்க பிறந்த குழந்தை. உன் குலதெய்வத்தினுடைய அருளால் உனக்கு இந்த வாழ்க்கை பல உண்மைகளை கொடுக்கக்கூடிய நேரம். நாளைய ஆடி 18ஆம் பெருக்கு உன் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டத்தை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக உனக்காக உறுதுணையாக இருக்க தெய்வங்கள் அத்தனையும் உன்னை தேடி வருகிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நீ கனவிலும் நினைத்திராத அளவிற்கு ஒரு மாற்றத்தை நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலும் அது போதும்.
என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.